ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதா? என்ன சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் என்னவே தான் திட்டுறீங்களே தவிர எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள வேற பெருசா பேசுறீங்க. அதுக்காக சும்மா உங்க கூட சண்டை கட்டிட்டே இருக்க சொல்றியா? எப்ப பார்த்தாலும் கட்டின பொண்டாட்டிய அம்மா முன்னாடி அக்கா தங்கச்சி முன்னாடி திட்டி அவமானப்படுத்துறது வேலை. அப்புறம் எப்படி அவங்க எங்களை மதிப்பாங்க? என்னதான் இருந்தாலும் உண்மையா நம்பி வந்தது ரெண்டாவது பட்சம் அவங்க. முதல்ல உங்களை தான் நீங்களே சப்போர்ட் பண்ணாதப்ப அவங்க எப்படி எங்களை மதிப்பாங்க? அப்படிலாம் உன் பேச்சு கேட்க முடியாது. அப்படின்னா எங்கிட்ட பேசவே பேசாதீங்க. பிங்கி காஃபி இங்க வைக்கிறேன், நீ எடுத்து குடிச்சிட்டு உங்க அப்பாட்டையும் கொடுத்துரு. என்னப்பா அம்மா கோவமா இருக்காங்க? அவளுக்கு வேலை என்ன விடுமா, நீ காஃபி குடி. பிங்கி டிஃபன் எடுத்து வச்சே வந்து சாப்பிடுங்க. பிங்கி சாப்பாடு எடுத்து வச்சுக்க, சாப்பிட சொல்லு. ஏமா பக்கத்துல தானே இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. விடு பிங்கி, இனி அவ கோவம் தீர வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. ஆமா எங்களுக்கு தான் புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீடு இருக்குதுல்ல. 2 வீட்டு பிரச்சனையும் பொண்ணுங்க நாங்க சமாளிக்கிறக்குள்ள எங்களுக்கு தான் போதும் ஆகுது. அப்படிதான் இங்க நடக்கிறத போய் எங்க அம்மா அப்பா வீட்டுல சொன்னா அனுசரிச்சு போவாங்க. இதே உங்க வீட்டு பிள்ளைகளா கோச்சிட்டு வந்துட்டா உங்க அம்மா டாட் பூட்டுன்னு அவங்களுக்கு உசுப்பேத்தி அப்படி இப்படின்னு சொல்லி தராங்க. மகளுக்கு படுற பாடுதான் மருமகளுக்கும் இருக்கும். நம்ம மருமகளை கொஞ்சமாவது நம்மளும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா எந்த மாமியாவது? பத்தாவதுக்கு நாத்தனார் வந்து உட்காந்தா மாமியார் வேற ஒரு ஜாட. என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, அவங்க மாமியா அப்படி பண்ணது இப்படி பண்ணது. ஆனா என் வீட்டுல வாழ வந்தவன் மகாராணி மாதிரி இருக்கிறா. ஏதாவது கண்டுக்கிறாங்க